ம் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்களேன். யாரோ ஒருத்தர் உங்கள ரொம்ப மோசமா கடுமையா அவமானப்படுத்திட்டாங்க. உங்களுக்கு கட்டுக்கடங்காத கோபம் தலைக்கேறுது. கையில கிடைக்கிற பொருட்களை எல்லாம் உடைச்சு நொறுப்பணும் போல தோணுது. இல்லனா அவரை திருப்பி தாக்க கூட ரத்தம் கொதிக்குது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம சமூகம் என்ன சொல்லுது? ம் கோவப்படாத, பொறுமையாயிரு, அந்த உணர்வை அப்படியே முழுங்கிடு அப்படின்னு தானே சொல்லும். ஆமா, கரெக்ட். ஆனா நவீன உளவியல் உணர்ச்சிகளை அடக்கி வைக்காத, ஒரு தலையணைய வச்சு அடிச்சாவது உன் கோபத்தை வெளிப்படுத்திடு அப்படின்னு சொல்லுது. இப்போ வெளிப்படுத்துவது இல்லனா அடக்குவது, இந்த ரெண்டுல எது சரி? ஒருவேளை 5000 ஆண்டுகள் பழமையான ஒரு பிரம்மாண்டமான ஞானம் இது இரண்டுமே முற்றிலும் தவறு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நிஜமாவே அது ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். கண்டிப்பா. இந்த ஆழமான தேடல்ல நாம இத பத்தி தான் அலசப் போறோம். இது நம்ம வழக்கமான உரையாடல் கிடையாது. இந்த தேடலுக்கான அடிப்படை ஆதாரம் விஞ்ஞான் பைரவ் தந்த்ரா என்ற தொடரிலிருந்து. இது எபிசோட் 16. 1972-73 காலகட்டத்துல மும்பையில் தனது தேடுபவர்கள் முன்னிலையில் ஓஷோ வழங்கிய இந்த சொற்பொழிவுகள் பண்டைய தந்திர நூலான விஞ்ஞான் பைரவ் தந்த்ராவில் உள்ள 112 தியான முறைகளை ஆழமாக ஆராய்கின்றன. இவை கோட்பாடுகளைப் பற்றியல்ல, அனுபவத்தைப் பற்றி. மனதை தாண்டி விழிப்புணர்வை நேரடியாக உணர வழிகாட்டும் உரைகளிவை. வாங்க சாட்சியாக நுழைவோம். எனக்கு தெரிஞ்சு மனித குலம் முழுவதும் சிக்கி தவிக்கிற மிக முக்கியமான ஒரு உளவியல் முடிச்சுனா அது இதுதான். அதாவது நாம எல்லோருமே உணர்ச்சிகளோட பிடியில ஏதோ ஒரு வகையில கைதிகளா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உண்மையாகவே அப்படி ஒரு முடிச்சு இருக்கு. இப்போவே எனக்கு ஒரு வலுவான சந்தேகம் வருது. நாம கோபத்தை அடக்கினா அது நமக்குள்ள ஒரு உளவியல் சிக்கலா, அதாவது நவீன மொழியில சொல்லணும்னா ஒரு சப்ரெஸ்ட் காம்ப்ளெக்ஸா மாறிடாதா? அதாவது உள்ளேயே ஒரு எரிமலை மாதிரி குமுறிக்கிட்டு இருக்கும்னு சொல்றீங்க. ஆமா, அப்படி குமரிக்கிட்டு இருந்து என்றாவது ஒரு நாள் தவறான இடத்துல வெடிச்சு சிதறுமே. அதனால கோபத்தை அடக்கிறத விட அதை முழுமையா வெளிப்படுத்துறது தானே ஆரோக்கியமானது. ஆனா இந்த மூலப்பிரதியில பாத்தீங்கன்னா உணர்ச்சிகளை வெளிப்படுத்துதலும் அடக்குதலும் ஒன்றே அப்படின்னு மிக திட்டவட்டமா சொல்லப்பட்டிருக்கே. இது எப்படி சாத்தியம்? மேலோட்டமா பார்த்தா இது ஒரு பெரிய முரண்பாடு போலதான் தோணும். நவீன உளவியலாளர்கள் சொல்றது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை தர்க்க ரீதியா சரிதான். அடக்கி வைத்தால் அது நோயாக மாறும், அதனால வெளிப்படுத்தி விடுங்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா தந்த்ரா இதற்கு அப்பாற்பட்ட ஒரு மிகப்பெரிய உளவியல் உண்மையை பேசுது. ஓ, அது என்ன உண்மை? நீங்க கோபத்தை வெளிப்படுத்தினாலும் சரி, நல்லது கஷ்டப்பட்டு அடக்கி வச்சாலும் சரி, இந்த 2 செயல்களிலுமே உங்களோட முழு கவனமும் உங்களோட மையமும் எங்கே இருக்குன்னு கவனிச்சிங்களா? உங்களோட கவனம் முழுவதும் அந்த மற்றவர் மீது தான் குவிண்டிருக்கு. கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா? மற்றவர் மீது குவிந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? நீங்க கோபத்தை கத்தி வெளிப்படுத்தும் போது எதிர இருக்கிற அந்த நபரை வீழ்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட உங்க ஆற்றல அவர் மேல வீசுறீங்க. சரி, அடக்கும்போது என்ன நடக்குது? அவர் மேல நான் கோபப்படக்கூடாது, என் கோபத்தை அவருக்கு காட்டக்கூடாது அப்படின்னு அப்பவும் அதே நபரை மையமா வச்சுதான் உங்களுக்குள்ள போராடுறீங்க. ஓஹோ, அப்போ ரெண்டுலயுமே என் கவனம் என் மேல இல்ல, அடுத்தவர் மேலதான் இருக்கு. கரெக்ட். வெளிப்பாடு, அடக்குமுறை இரண்டிலுமே நீங்க மையம் கிடையாது, அந்த மற்றவர் தான் மையம். உங்களோட ஆற்றல் உங்களை விட்டு வெளியேறி இன்னொருத்தரை சுற்றியே சுழலுது. ஆனா இந்த 112 தியான முறைகள் சொல்ற நுட்பம் முற்றிலும் மாறுபட்டது. அப்போ தந்த்ரா என்னதான் செய்ய சொல்லுது? கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம், அடக்கவும் வேண்டாம். மாறாக அந்த கோபம் உங்களுக்குள்ள எந்த இடத்துல உற்பத்தியாகுதோ அந்த மூலத்திற்கு ஒரு சாட்சியா பயணிங்க அப்படிங்கறதா அந்த நுட்பம். கோபத்தை வெளியே வீசாம அது எங்கிருந்து கிளம்புதுன்னு தேடி உள்ள போக சொல்றாங்களா? இது கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருந்தாலும் நடைமுறையில எப்படி சாத்தியம்? கோபம் வரும்போது மூளையே வேலை செய்யாதே. இத புரிஞ்சிக்க குர்ஜிஃப் அப்படிங்கிற மாபெரும் ஆன்மீக குரு தனது சீடர்களுக்கு கொடுத்த ஒரு விசித்திரமான பயிற்சியை நாம பார்க்கணும். இது இந்த தியான முறையோட மிகச்சிறந்த செய்முறை விளக்கம்னு சொல்லலாம். குருஜிஃப் ஒரு அறையில தன் சீடர்களோட உட்கார்ந்திருப்பார். அப்ப அந்த அமைதியான அறைக்குள்ள ஒரு புதிய நபர் வருவார். சரி, அவர் வந்ததும் என்ன நடக்கும்? குர்ஜிஃப் ஏற்கனவே தன் பழைய சீடர்களிடம் ஒரு ரகசிய திட்டம் தீட்டியிருப்பார். அந்த புதிய நபர் வந்த உடனே அங்க இருக்கிற எல்லாரும் காரணமே இல்லாம அவரை மிக கடுமையா வசைப்பாடி, கேவலப்படுத்தி, அவமானப்படுத்துவாங்க. ஆத்தி, ஒருத்தருக்கு காரணமே இல்லாம இவ்வளவு அவமானம் நடந்தா அவர் நிலைமை என்ன ஆகும்? கோபம் தலைக்கேறுமே. அதுதான் குருஜிஃபோட நோக்கமும் கூட. அந்த புதிய நபருக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. தனக்கு ஏன் இந்த அநீதி நடக்குதுன்னு ரத்தம் கொதிக்கும். அவர் கோவத்தோடு உச்சத்திற்கு சென்று கண்களெல்லாம் சிவந்து ஒரு நெருப்பு பிழம்பா வெடிச்சு சிதற தயாராகும் அந்த துல்லியமான தருணத்துல குர்ஜீஃப் சத்தமா ஒரு கட்டளையிடுவார். என்னன்னு கட்டளையிடுவார்? நிறுத்து,
இப்போ அப்படியே உன் கண்களை மூடு அப்படின்னு சொல்வாரு. அந்த உச்சக்கட்ட கொந்தளிப்புல கண்களை மூடுனா என்ன நடக்கும்? குர்ஜீஃப் சொல்வாரு, இந்த கோபத்தை வெளியில் இருப்பவர்கள் மீது காட்டாதே, அதே சமயம் இதை அடக்கவும் செய்யாதே. உனக்குள்ள இப்போ ஒரு அபாரமான ஆற்றல், ஒரு வெப்பம் உருவாகி இருக்கு இல்லையா, அந்த ஆற்றலை அப்படியே ஒரு கருவியா பயன்படுத்து அப்படின்னு வழிகாட்டுவார். உள்ளே போறதுக்கு ஒரு கருவியாவா? ஆமா, கண்களை மூடி உனக்குள்ள மூச்சுக்குள்ளாய் வயிறு அப்படின்னு இந்த வெப்பம் எந்த ஆழத்திலிருந்து உற்பத்தியாகி மேலே வருதுன்னு கவனி. அந்த கோபத்தின் மூலத்தை நோக்கி பின்னோக்கி போ அப்படின்னு சொல்வார். பிரம்மாண்டமா இருக்கே. உணர்ச்சிய ஒரு தடையா பார்க்காம உள்நோக்கி பயணிக்கிறதுக்கான எரிபொருளாவே மாத்துறது. சரியா சொன்னீங்க. கண்களை மூடி உள்நோக்கி பயணித்த பிறகுதான் அந்த சீடனுக்கு புரியும், இது எல்லாமே தன்னுடைய கோபத்தை தூண்டுவதற்காக நடத்தப்பட்ட ஒரு நாடகம்னு. யாரும் தன்னை உண்மையிலேயே அவமானப்படுத்தல அப்படிங்கிற நிஜம் புரியும். ஓ, அந்த நிஜம் புரிஞ்சதும் கோபம் அடங்கிடுமா? ஆனா அந்த உண்மை தெரிஞ்சாலும் அவனுக்குள்ள எழுப்பப்பட்ட அந்த அபாரமான ஆற்றல் உடனே மறைந்து விடாது. அந்த வீரியமான ஆற்றல் இப்போ எந்த திசையும் இல்லாம எந்த காரணமும் இல்லாம தனித்து நிற்கும். அந்த தூய்மையான ஆற்றலை பிடிச்சுக்கிட்டு அது எங்கிருந்து வந்ததோ அங்கே சென்றடைந்தால் கோபம் என்ற வடிவம் அழிந்து அது வெறும் அமைதியான சக்தியா மாறிடும். இத நான் இன்னொரு கோணத்துல பார்க்க தோணுது. மூலப்பிரதியில இத விளக்க ஒரு அருமையான ஒப்புமை கொடுக்கப்பட்டிருக்கு. மின்சாரம் என்பது ஒண்ணுதான். அது மின் விசிறில பாயும்போது காற்றா மாறுது, பல்புல பாயும்போது வெளிச்சமா மாறுது, ஹீட்டர்ல பாயும்போது வெப்பமா மாறுது. கரெக்ட், ரொம்ப சரியான உதாரணம். அதுபோலதான் நமது உடலுக்குள் இருக்கிற அந்த அடிப்படை உள்ளாற்றலும் இல்லையா? அந்த ஒரே ஆற்றல் தான் கோபம், காதல், காமம், வெறுப்பு என பல வடிவங்களை எடுக்குதா. மிக துல்லியமான விளக்கம். பாத்தீங்கன்னா, ஆற்றல் என்பது அடிப்படையில நடுநிலையானது. அதுக்கு எந்த ஒரு குணமும் கிடையாது. அது நல்லதுமல்ல, கெட்டதுமல்ல. அந்த ஆற்றலை நீங்க எந்த கருவியின் வழியாக பாய்ச்சுறீங்களோ அந்த உணர்ச்சியின் வடிவத்தை அது எடுத்துக்குது. அப்போ வெறுப்பு வழியா பாஞ்சா அது வன்முறையா மாறுது. ஆமா, அந்த ஒரே ஆற்றல் வெறுப்பின் வழியாக, ஈகோவின் வழியாக பாய்ந்தால் அது வன்முறையாகவோ கோபமாகவோ மாறுது. அதே ஆற்றல் காதலின் வழியே பாய்ந்தால் அது கருணையாகவும் அன்பாகவும் உருவெடுக்குது. ஆனா இங்க நாம கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி ஒன்னு இருக்கு. அது என்ன கேள்வி? அந்த ஆற்றல் மின்விசிறி, பல்புன்னு எந்த கருவிக்குள்ளும் பாயாம, எந்த ஒரு உணர்ச்சியின் வடிவமும் எடுக்காம, அதன் மூலத்திலேயே எந்த சலனமும் இன்றி தங்கிவிட்டால் என்ன ஆகும்? அது எந்த வடிவமும் இல்லாத தூய்மையான மின்சாரமாவே இருக்கும். மனித மனதின் அடிப்படையில பார்த்தா அது என்னவாக மாறும்? அது ஒரு குழந்தை போன்ற அப்பாவித்தனமா மாறிடும். ஒரு சிறு குழந்தையை கவனிச்சு பாருங்களேன். அதுக்குள்ள அளப்பரிய ஆற்றல் இருக்கும். சோர்வே இல்லாம நாள் முழுவதும் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா அந்த ஆற்றல் எந்த ஒரு குறிப்பிட்ட திசையிலையும் எந்த ஒரு தீய நோக்கத்திலும் குவிக்கப்படாம தூய்மையா இருக்கும். நிஜமாதான், குழந்தைங்க கிட்ட ஒரு தூய்மை இருக்கு. ஒரு மனிதனின் ஆற்றல் முழுமையாக அதன் மூலத்திற்கு திரும்பும்போது அவன் எந்த சலனமும் இல்லாத ஒரு பேரமைதியை உணர்கிறான். இது தனி மனிதனுக்கு சரி. ஆனா இத சமூக அளவுல விவாதிக்கும் போது மூலப்பிரதியில ஒரு மிக முக்கியமான, சற்றே அதிர்ச்சிகரமான சமூக கண்ணோட்டத்தை முன்வைக்கிறாங்க. காம ஆற்றல் அடக்கப்படும் போது அது வன்முறையாகவும் போராகவும் மாறுது அப்படின்னு ஆழமா விவாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு தனி மனிதனோட அடக்கப்பட்ட உணர்ச்சிக்கும் சமூகத்தோட வன்முறைக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? இது சமூகத்தின் மிக மோசமான ஒரு முரண்பாடு. ஒரு மனிதனின் அடிப்படை ஆற்றல் பாலியல் வழியாகவோ அல்லது ஒரு ஆழமான அன்பின் வழியாகவோ இயல்பாக வெளிப்படுத்தப்பட்டு விட்டால் அவனுக்குள்ள ஒரு நிம்மதியும் தளர்வும் வந்துவிடும். அப்படி அகிம்சையும் அன்பும் நிறைந்த ஒருவனால காரணமே இல்லாம இன்னொருத்தனை கொடூரமா கொலை செய்ய முடியாது. ஆனா சமூகம் இதை எப்படி பாக்குது? சமூகம் தார்மீகத்தின் பெயரால் அந்த இயல்பான ஆற்றலை அடக்கச் சொல்லுது. ஆற்றல் அடக்கப்படும்போது அது உடலுக்குள்ள ஒரு பெரிய சுமையா, ஒரு பயங்கரமான அழுத்தமா மாறுது. அது வெளியேற ஒரு வழியை தேடி துடிக்குது. ஓ, அப்படியானால் இராணுவத்துல போர் சமயங்கள்ல வீரர்களுக்கு பாலியல் உறவுகள் ஏன் மறுக்கப்படுகிறது என்பதன் பின்னணியில இவ்வளவு பெரிய உளவியல் இருக்கா? ஆமாம், போர்க்களத்துல ஒரு மனிதன் எந்த கருணையும் இல்லாம எதிரிய கொள்ளணும். அதுக்கு அவனுக்குள்ள ஒரு வெறி வேணும். அவனது இயல்பான அன்பும் காமமும் நிராகரிக்கப்பட்டு அடக்கப்படும்போது அந்த அழுத்தம் மிகப்பெரிய கோபமா, வன்முறையா உருவெடுக்குது. அதனாலதான் போர்ல இவ்ளோ கொடூரம் நடக்குதா? கண்டிப்பா. அந்த அடக்கப்பட்ட ஆற்றலைத்தான் நாடுகள் போர்க்களத்தில் ஆயுதமாக பயன்படுத்துகின்றன. அடக்கப்பட்ட மனிதர்களால் மட்டுமே சிறந்த கொலையாளிகளாக இருக்க முடியும். ஒரு சமூகம் முழுமையான திருப்தியுடனும் அன்போடும் கொண்டாட்டத்தோடும் இருந்தால் அந்த சமூகத்தால் மற்றவர்கள் மீது போர் தொடுக்கவே முடியாது.
அப்படியானால் 1960களில் மேற்கத்திய நாடுகளில் முன்வைத்த மேக் லவ் டோன்ட் மேக் வார் அப்படிங்கிற கோஷம் ஏதோ ஒரு கிளர்ச்சியாளர்களின் வெற்று வார்த்தை அல்ல, அது உளவியல் ரீதியா முற்றிலும் ஒரு ஆழமான உண்மைதானா? எந்த சந்தேகமும் இல்லை. மூலப்பிரதி அதைத்தான் ஆணித்தரமாக நிறுவுகிறது. இது ஏதோ ஒரு அரசியல் சார்புடைய கருத்தல்ல, மனித மனதின் இயக்கவியலைச் சொல்லும் உண்மை. ஒரு மனிதன் அன்பால் நிரம்பியிருக்கும்போது அவனுக்குள்ள வன்முறைக்கு இடமே இல்லை. ரொம்ப தெளிவா புரியுது. அமைதி அமைதி என்று வெளியே சொல்லிக்கொண்டே மனிதனின் இயல்பான ஆற்றல்களை உள்ளே அடக்க நினைக்கும் சமூகங்கள் உண்மையில ஒரு பெரிய வெடிகுண்டைத்தான் தங்களுக்குள் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இத கேட்கும்போதே ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்படி ஒருவரோட ஆற்றல் கோபமாகவோ காமமாகவோ வன்முறையாகவோ சிதறடிக்கப்படாம வீணடிக்கப்படாம முழுமையா அதன் மூலத்திற்கே திரும்பிவிட்டால் அவர் எப்படிப்பட்டவரா மாறுவார்? அவர் ஒரு சாதாரண மனிதரா இருப்பாரா? கண்டிப்பா இல்ல. அவர் முற்றிலும் வேறொரு நிலைக்கு மாறிடுவார். சில வரலாற்று குறிப்புகள்ல புத்தர் போன்ற மகான்கள் தங்களை சுற்றியிருப்பவர்களை ஹிப்னாட்டிசம் செய்தார்கள். அதாவது அவங்க அருகில் சென்றாலே மக்கள் தங்களை மறந்து மயங்கி விடுவார்கள்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுவதுண்டே, அது உண்மையா? புத்தர் போன்றவர்கள் மக்களை ஹிப்னாட்டிசம் செய்தார்கள் என்பது அறியாமையால் சொல்லப்படும் மிகப்பெரிய பொய். ஆனா மக்கள் ஏன் அப்படி உணர்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வலுவான காரணம் இருக்கு. அது என்ன காரணம்? இதை விளக்க புத்தரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம ஆழமா பார்க்கணும். புத்தர் ஞானமடைவதற்கு முன்பு பல வருடங்கள் கடுமையான தியானங்களையும் உடலை மிக கொடூரமாக வருத்தும் தவங்களையும் செய்து கொண்டிருந்தார். அப்போ அவரோட 5 சீடர்கள் இருந்தாங்க. அவங்க புத்தரை விட தீவிரமா தவம் இருந்தவங்க. சரி, பிறகு என்னாச்சு? ஒரு கட்டத்துல புத்தருக்கு ஒரு தெரிவு புரிந்தது. இப்படி பட்டினியா கடந்து உடலை வருத்துவதால் எந்த பயனும் இல்ல, அது வெறும் முட்டாள்தனம் என்பதை புரிஞ்சுக்கிட்டார். அவர் அந்த துறவு வாழ்க்கையை கைவிட்டு இயல்பா சாப்பிடத் தொடங்கினார். இத பார்த்த அந்த சீடர்கள் என்ன செஞ்சாங்க? இத பார்த்த அந்த 5 சீடர்களுக்கும் பெரிய அதிர்ச்சி. கௌதமர் தனது பாதையிலிருந்து விலகிவிட்டார், அவர் சிற்றின்பங்களுக்கு அடிமையாகி தோற்றுவிட்டார் அப்படின்னு கூறி அவரை புறக்கணித்து விட்டு பிரிந்து சென்று விட்டாங்க. ஒரு விதமான ஆன்மீக ஈகோன்னு சொல்லலாமா? அதன் பிறகு சில காலம் கழித்து புத்தர் ஞானம் அடைந்தார். அவர் தனக்கு கிடைத்த அந்த பேரானந்தத்தை, அந்த விழிப்புணர்வை முதலில் தன்னுடனே கஷ்டப்பட்ட அந்த 5 சீடர்களுக்கும் எப்படியாவது கடத்தணும்னு விரும்பினார். ஓ, அவங்கள தேடி போனாரா? ஆமா, அவங்கள தேடி வாரணாசி அருகே உள்ள சாரநாத் என்ற இடத்திற்கு பயணப்பட்டார். புத்தர் தூரத்தில் நடந்து வருவதை பார்த்த அந்த 5 சீடர்களும் தங்களுக்குள் ஒரு உறுதியான முடிவு செய்தார்கள். என்ன முடிவு செஞ்சாங்க? அதோ பாருங்கள், ஆன்மீக பாதையிலிருந்து தவறிய கௌதமர் வருகிறார். அவர் அருகில் வரும்போது நாம் யாரும் அவருக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது, எழுந்து நிற்கவோ வணங்கவோ கூடாது, அவரை அவமானப்படுத்த வேண்டும் அப்படின்னு உறுதியா அமர்ந்திருந்தாங்க. அவங்களோட ஈகோ அவங்கள அப்படி செய்ய தூண்டுது. ஆனா புத்தர் அருகில் வந்ததும் என்ன நடந்தது? அதுதான் இங்க மிக முக்கியமான தருணம். புத்தர் நெருங்கி வர வர அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத மாற்றம் நிகழத் தொடங்கியது. அவங்களோட ஈகோ மெல்ல மெல்ல கரையத் தொடங்கியது. அவங்க 5 பேரும் தங்களே அறியாம தாங்கள் எடுத்த முடிவை மறந்து அப்படியே எழுந்து சென்று புத்தரின் காலடியில் விழுந்து வணங்கினாங்க. ஆச்சரியமா இருக்கே. புத்தர் சிரிச்சுக்கிட்டே கேட்டார், எனக்கு மரியாதை தரக்கூடாதுன்னு தானே முடிவெடுத்தீர்கள், பின் ஏன் என் காலடியில் விழுகிறீர்கள் அப்படின்னு. அதுக்கு அவங்க, எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, நீங்க எங்களை ஹிப்னோட்டிசம் செய்துட்டீங்களா, ஒரு மாபெரும் காந்த சக்தி உங்களை நோக்கி இழுக்குது, உங்களை எதிர்க்க எங்களால முடியல அப்படின்னு சொன்னாங்க. இது நிஜமாவே சிலிர்ப்பான ஒரு சம்பவம். ஆனா இது ஹிப்னட்டிசம் இல்லை என்றால் வேறு எப்படி சாத்தியமாச்சு? அந்த ஈர்ப்பு விசை எப்படி உருவானது? இதுதான் காந்த மையமாக மாறுதல் என்பது. புத்தர் அவங்கள ஹிப்னாட்டிசம் செய்ய எந்த முயற்சியும் எடுக்கல. அவர் வெறும் சாட்சியா முழுமையான அமைதியுடன் இருந்தார். அப்போ அந்த ஆற்றல் தான் காந்தமா செயல்படுதா? கரெக்ட். அவருடைய ஆற்றல் அனைத்தும் எந்த உணர்ச்சியாகவும் சிதறாம அதன் மூலத்திற்கு திரும்பி ஒரு முழுமையான ஆற்றல் மையமா, ஒரு காந்தமா மாறிடுச்சு. இத புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க. நீங்க மிகவும் குழப்பமா கோபமா இருக்கும்போது ஒரு அமைதியான சலனமே இல்லாத ஒரு தெளிந்த நதிக்கரையில போய் உட்காருகிறீர்கள்னு வைங்க. கொஞ்ச நேரத்துல அந்த நதியின் அமைதி உங்களுக்கும் தொற்றிக்கொள்கிறது இல்லையா? ஆமா, அந்த இடம் நம்ம மனச அமைதியாக்கிடும். நதி உங்களை ஹிப்னாட்டிசம் செய்வதில்லை, அதன் ஆழமான அமைதி உங்களின் குழப்பத்தை கரைக்கிறது. புத்தர் அப்படிதான் இருந்தார். அந்த மையத்தின் அருகில் செல்பவர்கள் தங்களை அழியாமலேயே அந்த பேரமைதியால் ஈர்க்கப்படுறாங்க. வாவ்,
ஆற்றலை வீணாக்காம மூலத்திற்கு திருப்புது ஒரு மனிதனை எவ்வளவு பிரம்மாண்டமான காந்த சக்தியா மாத்துது என்பது இப்போ தெளிவா புரியுது. இதிலிருந்து எனக்கு இன்னொரு மிகப்பெரிய கேள்வி வருது. கேளுங்க. மனித மனதை பற்றி இவ்வளவு ஆழமா பேசுறோம். மேற்கத்திய உளவியலின் முன்னோடிகளான சிக்மண்ட் ஃப்ராய்ட், கார்ல் ஜங் போன்றவர்களின் கண்டுபிடிப்புகள் உலகையே புரட்டி போட்டன. அப்படிப்பட்ட மேற்கத்திய உளவியல் இவ்வளவு தூரம் முன்னேறி இருந்தும் ஏன் அவங்களால மனிதனை முழுமையா மாற்றி ஒரு புத்தரை போல ஒரு காந்தமயமாக ஆக்க முடியல? அவங்க ஏன் இந்த விழிப்புணர்வு நிலையை பற்றி பேசல? இது மிக ஆழமான ஒரு முரண்பாடு. மேற்கத்திய உளவியலுக்கும் கீழேத்திய உளவியலுக்கும் அடிப்படையில ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. மேற்கத்திய உளவியல் மனதை மட்டுமே எல்லையா நம்புது. மனதிற்கு அப்பாற்பட்ட ஒரு தூய்மையான உயிர்த்தன்மை அல்லது விழிப்புணர்வு மனிதனுக்குள் இருப்பதை அவங்க முழுமையா ஏத்துக்கல. அப்போ அவங்களோட இலக்கு தான் என்ன? அவங்களோட மருத்துவ முறைகளின் முழு இலக்கும் என்ன தெரியுமா? ஒருவனை இந்த சமுதாயத்திற்கு ஏற்ற ஒரு சாதாரணமானவனாக மாற்றுவது மட்டும்தான். சாதாரணமானவன் என்றால் இந்த சமுதாயத்தின் சட்டத்திட்டங்களோடு ஒத்துப்போகும் ஒருவனா? சரியா பிடிச்சிக. ஒரு மனிதன் இந்த சமூகத்தின் அழுத்தங்களை தாங்க முடியாம மனநலம் பாதிக்கப்பட்டு பைத்தியமாக மாறினால் அவனுக்கு சிகிச்சை அளித்து மீண்டும் இந்த கூட்டத்திற்குள் ஒரு சராசரி மனிதனாக அவனை பொருத்துவதுதான் அவங்களோட வேலை. ஆனா தந்திரா மற்றும் கீழேத்தி உளவியல் என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? இந்த சமூகம் என்பதே ஒரு நோய்தான். இந்த சமூகமே ஒரு மாபெரும் பைத்தியக்கார விடுதிதான் அப்படின்னு சொல்லுது. என்னது? ஒட்டுமொத்த சமூகமே ஒரு நோயா? இதை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கடினமா இருக்கே. சற்று ஆழமா யோசிச்சு பாருங்க. ஒருவன் குணமடைந்து விட்டான் என்பதற்கான அளவுகோல் அவன் மீண்டும் கோபம், பொறாமை, போட்டி, பேராசை நிறைந்த இந்த சராசரி சமூகத்தோடு பொருந்தி போவது அல்ல. கீழேத்திய உளவியலின்படி ஒருவன் குணமடைந்து விட்டான் என்றால் அவன் ஒரு புத்தராக மாற வேண்டும். அப்போ மனம்ங்கிறது சரி செய்யக்கூடிய ஒன்னில்லையா? மனம் என்பது ஏதோ ஒரு பழுதான இயந்திரம் அல்ல. அதை சரி செய்வதற்கு மனமே ஒரு நோய்தான் என்கிறது தந்திரா. மனதின் இயல்பே சஞ்சலமும் கடந்த காலத்தின் ஏக்கமும் எதிர்காலத்தின் பயமும் தான். ஆக மனதை சரி செய்வது தீர்வல்ல, மனதை கடந்து செல்வதே ஒரே தீர்வு. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கொள்ள முயற்சிக்கிறேன்? மூலப்பிரதியில உள்ள ஒரு அற்புதமான கயிறு ஒப்புமை எனக்கு நினைவுக்கு வருது. மனிதன் என்பவன் 2 மலைகளுக்கிடையே மிக உயரத்தில் கட்டப்பட்ட ஒரு மெல்லிய கயிற்றில் நடப்பவனை போன்றவன். ரொம்ப ஆழமான ஒரு உதாரணம் இது. அந்த கயிற்றில் நடக்கும் ஒருவனின் மனநிலையை சற்று எண்ணி பாருங்கள். ஒவ்வொரு அடியும் மரண பயம், எப்போது கீழே விழுவோம் என்ற பதற்றம். அவன் கீழே விழுந்துவிட்டால் மிருகமாக மாறிவிடுவான். கயிற்றின் முடிவை அடைந்துவிட்டா ஆத்மா அல்லது புத்த நிலையை அடைந்து விடுவான். ஆனா நடுவில் அந்த பதற்றமான கயிற்று நடக்கும்போது அவனுக்கு இருக்கும் பெயர்தான் மனித மனம், இல்லையா? மிக சிறப்பான ஒப்புமை. நாம எல்லோரும் அந்த கயிற்றில்தான் நின்று கொண்டிருக்கிறோம். இன்று நவீன மனிதன் அனுபவிக்கும் மன அழுத்தம், ஞாயிற்றுக்கிழமை மாலை வந்தாலே நாளை வேலைக்குச் செல்ல வேண்டுமே என்ற பதற்றம், உறவுகளில் உள்ள சிக்கல்கள் எல்லாமே இந்த கயிற்றில் நிற்பதன் விளைவுதான். மேலை நாட்டு உளவியல் இத பத்தி என்ன சொல்லுது? ஃப்ராய்ட் போன்ற மேற்கத்திய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மனிதனால் இந்த கயிற்றில் ஒருபோதும் முழுமையான சந்தோஷமாக இருக்க முடியாது. அவன் கீழே விழுந்து மிருகமாக மாறினால் சந்தோஷமாக இருப்பான். ஆனா அங்கே அவனுக்கு விழிப்புணர்வு இருக்காது. மனிதனாக பகுத்தறிவோடு கயிற்றில் இருக்கும் வரை பதற்றம்தான் மிஞ்சும்னு சொல்றாங்க. ஆனா கிழக்கு தத்துவம் இதற்கு ஒரு 3வது வழியை காட்டுது. கயிற்றிலிருந்து கீழே விழுந்து மீண்டும் மிருகமாக மாறுவதற்கு பதிலாக அந்த கயிற்றை கடந்து மேல சென்று உயிர்த்தன்மை அடைய சொல்லுது. அங்கே சந்தோஷம் மட்டுமில்ல, முழுமையான ஆனந்தமும் முழுமையான விழிப்புணர்வும் இருக்கும். சரிதானே? முற்றிலும் உண்மை. அதுதான் மனதை கடந்து செல்வது, அந்த கயிற்றின் முடிவை அடைவது. சரி, இந்த நிலையை அடையத்தான் 112 தியான முறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு பார்த்தோம். ஆனா இதை ஒருவர் சுயமாக புத்தகத்தில் படித்து பயிற்சி செய்வதற்கும் ஒரு குருவிடமிருந்து தீட்சை பெறுவதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. எனக்கும் இதே கேள்விதான் எழுந்தது. இந்த 112 தியான முறைகளும் எல்லோருக்கும் பொதுவானவைதானே? நான் இதை ஒரு புத்தகத்தில் படித்துவிட்டு சுயமாக பயிற்சி செய்யலாமே. தீட்சை எதற்கு? ஒரு குருவின் அவசியம் என்ன? நீங்க புத்தகத்துல படிக்கும்போது அது உங்கள் மூளைக்கு செல்லும் பொதுவான ஒரு தகவல். உங்கள் மூளை, அதாவது உங்கள் ஈகோ, எப்படியாவது தப்பித்துக்கொள்ள ஒரு வழியை கண்டுபிடித்துவிடும். தியானம் செய்கிறேன் என்று உங்கள் மனமே உங்களை ஏமாற்றும். ஓ, மனம் அவ்வளவு தந்திரமானதா? ஆமா. ஆனா ஒரு குரு தீட்சை அளிக்கும்போது அது தனிப்பட்ட நபருக்காக, அவனது உளவியல் நிலைக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்படுகிறது. தீட்சை என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல.
நீங்க எந்த நிலையில் இருக்கிறீங்க, உங்கள் ஆற்றல் எங்கே சிக்கி இருக்கு என்பதை அறிந்து உங்களின் ஈகோ பாதுகாப்பு அரண்கள் தளர்த்தப்பட்டிருக்கும் சரியான தருணத்தில், சில சமயம் நீங்க ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது கூட உங்கள் ஆழ்மனதில் விழிப்புணர்வுக்கான ஒரு விதை ஆற்றல் பூர்வமாக விதைக்கப்படுது. அதாவது நம்ம மனசுக்கே தெரியாம அது வேலை செய்யுமா? கரெக்ட். அது உங்கள் ஈகோவை தாண்டி நேரடியாக உள்ளே சென்று வேலை செய்யும். அதுதான் தீட்சையின் வலிமை. ஓ, அப்படியானால் விழிப்புணர்வு என்பது நாம் கண்களை மூடி தியானத்தில் அமரும்போது மட்டும் நடக்கும் ஒரு செயல் இல்லையா? நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் செய்யும் சாதாரண வேலைகளை விழிப்புணர்வுடன் செய்தாலே அது தியானமாக மாறுமா? சந்தேகமே வேண்டாம். அதற்காகத்தான் குர்ஜீஃப் ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுவார். அடையாளப்படுத்துதல் ஒரு பாவம்னு சொல்லுவார். உணர்ச்சிகளோடு அடையாளப்படுத்துதலா? அதற்கும் விழிப்புணர்வுக்கும் என்ன தொடர்பு? அதாவது உங்களை அறியாமலேயே எந்திரத்தனமாக ஒரு உணர்ச்சியோடோ அல்லது செயலோடோ நீங்க ஒன்றிப்போவது. யாராவது உங்களை திட்டினால் உடனடியாக அந்த கோபத்தோட உங்களை நீங்களே அடையாளப்படுத்திக் கொள்கிறீர்கள். நீங்களே கோபமாக மாறிவிடுகிறீர்கள். இதுதான் பாவம் என்கிறார் அவர். ஆனா எதை செய்தாலும் அதை முழு விழிப்புணர்வுடன் ஒரு சாட்சியாக நின்று கவனித்துக் கொண்டே செய்தால் அதுவே மிகப்பெரிய தியானமாக மாறிவிடும். எந்த செயலை செய்தாலுமா? ஒரு சாதாரண வேலைய கூடவா? ஏன், ஒரு திருடன் திருடுவதை கூட விழிப்புணர்வுடன் செய்தால் அது தியானமாக மாறும். என்ன சொல்றீங்க? திருடுவது எப்படி தியானமாகும்? இது கொஞ்சம் ஆபத்தான வாதமாக தெரியுதே. இது மேலோட்டமாக பார்த்தால் ஆபத்தாக தெரியும். இதற்கு நாகார்ஜுனா என்ற மாபெரும் அறிஞரின் வாழ்வில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்றேன், கேளுங்க. நாகார்ஜுனா எப்போதும் நிர்வாணமாக தனக்கென எந்த உடைமைகளும் இல்லாம காடுகளில் வாழும் ஒரு மகான். ஒரு முறை ஒரு ராணி விலையுயர்ந்த வைரக்கற்கள் பதிக்கப்பட்ட ஒரு தங்க கிண்ணத்தை அவருக்கு பிச்சை பாத்திரமாக பரிசளித்தாள். ஒரு துறவிக்கே தங்க கிண்ணமா? ஆமா, அவரும் அதை மறுக்காம வாங்கிக்கிட்டு ஊருக்கு வெளியே இருந்த ஒரு பாழடைந்த மடாலயத்திற்கு சென்றார். ஒரு நிர்வாண துறவியிடம் அத்தனை பெரிய தங்க கிண்ணமா? கண்டிப்பா யாராவது அதை திருட வருவாங்களே. அதேதான் நடந்தது. ஒரு திருடன் அவர் பின்னாடியே அந்த பாழடைந்த மடாலயத்திற்கு வந்தான். துறவி உள்ளே சென்று ஒரு அறையில் அமர்ந்தார். திருடன் வெளியே சுவருக்கு பின்னால் ஒளிந்திருப்பதை அவர் உணர்ந்து விட்டார். துறவி உஷாராகிட்டாரா? அப்புறம் என்ன செஞ்சாரு? உடனே அந்த விலையுயர்ந்த தங்க கிண்ணத்தை ஜன்னல் வழியே வெளியே அந்த திருடன் நிற்கும் இடத்திலே தூக்கி எறிஞ்சு விட்டார். அட, திருடனுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்திருக்குமே. அவனால் இதை நம்பவே முடியல. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. நேராக நாகார்ஜுனாவிடம் சென்று, ஐயா, நான் ஒரு திருடன், இந்த கிண்ணத்துக்காக தான் வந்தேன். நீங்க ஏன் இதை தூக்கி எறிந்தீர்கள்? உங்களை பார்த்தால் எனக்கும் உங்களைப் போல ஒரு உயர்ந்த அமைதியான நிலையை அடைய வேண்டும் என்ற ஆசையாக இருக்கு. ஆனால் நான் ஒரு திருடன். எல்லாரும் என்னிடம் முதலில் திருடுவதை விட்டுவிடு, அப்புறம்தான் உனக்கு தியானம் சொல்லித் தருவோம்னு சொல்றாங்க. என்னால் என் தொழிலை விட முடியாது என்றான். அதற்கு நாகார்ஜுனா என்ன சொன்னார்? திருடனை திருந்து சொன்னாரா? அதுதான் இல்ல. நாகார்ஜுனா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், யார் உன்னிடம் திருடுவதை நிறுத்த சொன்னது? தியானத்திற்கும் திருடுவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீ தாராளமாக திருடு, அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் நான் உனக்கு ஒரு தியான முறை தருகிறேன் என்றார். திருடனுக்கே தியான முறையா? அது என்ன முறை? நீ ஒரு வீட்டின் சுவரை உடைக்கும்போது, பூட்டை உடைக்கும்போது, அரண்மனைக்குள் நுழையும்போது அதை இயந்திரத்தனமாக செய்யாமல் முழு விழிப்புணர்வுடன் செய். உனது ஒவ்வொரு அசைவையும் மூச்சையும் கவனித்துக் கொண்டே செய். 15 நாட்கள் கழித்து வா என்றார். இது ரொம்ப விசித்திரமான ஐடியாவாக இருக்கே. அந்த திருடன் என்ன செய்தான்? அவன் 15 நாட்களெல்லாம் தாக்கு பிடிக்கல. 3 நாட்களில் ஓடி வந்து விட்டான். வந்து நாகார்ஜுனாவின் காலில் விழுந்து அழுது கொண்டே சொன்னான், ஐயா, நீங்கள் என்னை ஏமாற்றி விட்டீர்கள். நீங்கள் சொன்னபடியே அரண்மனைக்குள் முழு விழிப்புணர்வுடன் நுழைந்தேன். கஜானாவை உடைத்தேன். ஆனா திருட முடியலையா? ஆமா, விழிப்புணர்வு வந்த அந்த மறுகணமே அவனால ஒரு அடி கூட நகர முடியல. நான் ஒரு புத்தர் சிலையைப் போல அண்டியே உறைந்து நின்று விட்டேன். முழு விழிப்புணர்வுடன் இருக்கும்போது என்னால் மற்றவர் பொருளை தொடக்கூட முடியவில்லை. எனது கைகள் நடுங்கின. ஆனா அந்த 3 நாட்கள் எனக்குள்ள இருந்த அந்த விழிப்புணர்வு நிலை நான் ஒரு திருடன் அல்ல, இந்த உலகத்தின் அரசன் என்ற பேரானந்தத்தை கொடுத்தது. இனி எனக்கு திருட்டு வேண்டாம், என்னை தீட்சை செய்து உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான். வாவ், என்ன ஒரு அற்புதமான கதை இது! விழிப்புணர்வு வந்துவிட்டால் நம்மால் தவறான விஷயங்களை இயந்திரத்தனமாக செய்யவே முடியாது என்பதை எவ்வளவு ஆழமாக உணர்த்துது. இதை கேட்கும்போது எனக்கு ஒன்று தோணுது. சொல்லுங்க. நாம இந்த உலகத்துல ஒரு திருடனாகவோ அல்லது பெரிய அரண்மனைக்குள் நுழைபவராகவோ இருக்க வேண்டியதில்ல. தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பு
தேவையில்லாம 2 மணி நேரம் மொபைல் போனை ஸ்க்ரோல் செய்து கொண்டே இருக்கிறோமே, அல்லது பசியே இல்லாம சலிப்பின் காரணமாக எதையாவது சாப்பிடுகிறோமே, அந்த பழக்கத்தை இதே போல முழு விழிப்புணர்வுடன் செய்தால் என்ன ஆகும்? நீங்க சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க முழு விழிப்புணர்வுடன் உங்கள் மொபைலை ஸ்க்ரோல் செய்ய ஆரம்பித்தால் 5 நிமிடத்தில் அந்த செயலின் அர்த்தமற்ற தன்மை உங்களுக்கு புரிந்து உங்கள் கை தானாகவே போனை கீழே வைத்துவிடும். விழிப்புணர்வுன்ற வெளிச்சம் வந்தா எல்லாம் மாறிடும் இல்லையா? கண்டிப்பா. விழிப்புணர்வு என்ற வெளிச்சம் வந்தவுடன் நம்முடைய தவறான இயந்திரத்தனமான பழக்கங்கள் அனைத்தும் செத்து மடிந்துவிடும். இதேதான் கிருஷ்ணரும் போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு சொல்றார். கொல், ஆனால் முழு விழிப்புணர்வுடன் கொல். ஓ, விழிப்புணர்வோட செய்யும்போது எந்த பாவமும் இல்லைன்னு சொல்றாரா? ஆமா, விழிப்புணர்வுடன் போர் செய்யும்போது அங்கே கோபம் இருக்காது, ஈகோ இருக்காது. நீங்க வெறும் பிரபஞ்சத்தின் ஒரு கருவியாக மட்டுமே இருப்பீர்கள். எந்த செயலையும் விழிப்புணர்வுடன் ஒரு சாட்சியாக நின்று செய்வதுதான் மனதை கடப்பதற்கான ஒரே வழி. இது உண்மையாகவே நம்முடைய தினசரி வாழ்க்கையை புரட்டி போடும் ஒரு சிந்தனை. நாம் எதை செய்தாலும், சாப்பிட்டாலும் சரி, நடந்தாலும் சரி, பேசினாலும் சரி, அதை ஒரு சாட்சியாக நின்று முழு விழிப்புணர்வுடன் செய்தால் அங்கே மனதின் சுமை காணாமல் போய்விடுகிறது. இன்று முழுவதும் நீங்கள் பல விஷயங்களை செய்வீர்கள். கோபப்படுவீர்கள், சிரிப்பீர்கள், வேலை செய்வீர்கள். ஆனால் இவற்றில் எந்தெந்த உணர்ச்சிகளோடு நீங்கள் உங்களை அறியாமலேயே அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? யாரோ உங்களை கோபப்படுத்தினால் நீங்கள் ஏன் அவர்களின் கையில் இருக்கும் ஒரு பொம்மையாக மாற வேண்டும்? உங்களுக்குள் எழும் அந்த உணர்ச்சியின் மூலத்தை ஒரு கணம் பின்னோக்கி திரும்பி பார்க்க உங்களால் முடியுமா? இந்த கேள்வியோடு இன்றைய ஆழமான தேடலை நிறைவு செய்கிறோம். இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீச் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவும் மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.